மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுல மீடியம் வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். எப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் வந்து புது புது மீடியம் வந்து வளர்க்கணும். இதிலேயே வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுல வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கு. இந்த மாரி வந்து நெறைய ப்ராப்ளம் இருக்கு. இத வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட்ல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு. இப்ப நாங்க அதுதான் வந்து ட்ரையல் இதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்குறோம். இப்ப நம்ம வந்து இது தண்ணீலயே வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்லாம் வந்து மீடியமே இல்லாம, இப்படி தான் வளர்த்து பார்த்துட்டுருக்கோம். இந்த ட்ரேவையே இப்படி கட் பண்ணி இதில தண்ணி வச்சு அப்படிலாம் வளர்க்குறோம். இப்போ தான் இந்த மோட்டர்லாம் வந்து செட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நாங்க மேட்ல வந்து வளர்த்ததுல வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து மஸ்டர்டோட மைக்ரோ கிரீன்ஸ் இது. இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாரி வந்து நமக்கு எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சுருச்சுன்னா, நம்ம இந்த மாரி மெத்தட்ல தண்ணியிலே வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்கலாம். இந்த மாரி மேட்டு, அப்புறம் நானோ மேட்டு இது மாரிலாம் நம்ம வந்து போட்டு வளர்க்கலாம். இது இல்லாம நாங்க எப்படி இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம்னா, அப்படியே இந்த மேட்டு கூட இல்லாம நம்ம வந்து வளர்க்குற மாரி வந்து ட்ரை பண்றோம். ஹார்ஸ் கிராமும் நல்லா தான் வந்திருக்கு. இதுல வந்து பிளாக் கிராம் இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாவே வளர்ந்துருக்கு. இந்த மேட்ல. இப்படி நம்ம மேட்ல வந்து வளர்க்குறப்ப வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு. இன்னும் வந்து 3ன்னே சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு ஹேங்கர்ல வந்து தொங்க விட்டுட்டு நம்ம ஈஸியா வந்து கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்ப லைவ் பிளான்ட்டா நம்ம வந்து பேக்கிங் பண்ணி நம்ம குடுக்கலாம். அவங்க வந்து வீட்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் டிராவல் பண்றப்ப ஒரு ஃபுல் ட்ரே நம்ம அனுப்புறப்ப கோகோ பீட்டோட நம்ம அனுப்புறப்ப என்ன ஆகுதுன்னா, அதில ஃபுல்லா வந்து டஸ்ட் ஆயிடுது. இப்ப இத வந்து நம்ப டிராவல்லயும் இது வந்து ஆடுனாலும் எதுவுமே ஒண்ணாகாது. இப்ப இதில வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம டஸ்ட் இல்லாம நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்கலாம். இந்த மாரி நம்ம வந்து ஈஸியா வந்து மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து இதில கட் பண்ணலாம். இந்த மிஷின் இந்த மேட்ல வந்து வளர்க்குறப்ப, நமக்கு கட் பண்ற டைம் வந்து இதில நெறைய சேவ் ஆகும். இது ஹேங்கர் மாரி மாட்டிட்டு, நம்ம இப்டி கட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அடியோட கூட இதில வந்து கட் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈஸியா வந்து நீங்க இந்த மாரி மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து க்ரோ பண்ணணும் அப்டின்னா, சாமு மைக்ரோ கிரெயின்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.